என் பேர் வந்து லோகு. சில மாதங்களுக்கு முன்னாடி விலைவாசி கடுமையாக உயர்ந்திருக்குது. இது ஆன்லைன் வர்த்தகமும் ஒரு காரணம். இந்த ஆன்லைன் வர்த்தகத்தை உங்களால் முற்றிலுமா ஒழிக்க முடியுமா? ஒழிச்சிங்கன்னா அல்லாவும் சந்தோஷப்படுவார், எங்களை மாதிரி ஏழை எளிய மக்களும் சந்தோஷப்படுவாங்க. சரி, அவர் என்ன கேட்குறாருன்னா, இன்றைக்கு வந்து விலைவாசி அதிகமாக ஏறி இருக்கிறது. இந்த விலைவாசி ஏறுவதற்கு வந்து ஆன்லைன் வர்த்தகம் தான் காரணமாக இருக்கிறது. அதை நீங்கள் ஒழிக்கிறதுக்கு பாடுபடுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா துறைகள்லையும் இஸ்லாத்துக்கு ஒரு கருத்து இருக்கும். சும்மா வணக்க வழிபாடை மட்டும் சொல்லாது. ஆன்லைன் வர்த்தகம் கூடுமானா கூடும் என்றோ கூடாது என்றோ இஸ்லாத்துக்கு ஒரு கருத்து இருக்கும். அதை பற்றி நோ கமாண்ட்ஸுன்ற மாதிரி எதுக்குமே இஸ்லாம் வந்து விடாது. எதுவாக இருந்தாலும் சரி, ஒன்று செய்யி இல்லாட்டி செய்யாத, ரெண்டு தான் இஸ்லாத்தில் இருக்குமே தவிர இதை பற்றி நாங்கள் வாய் திறக்க மாட்டோம், இதை பற்றி பேச மாட்டோம் என்று ஒரு விஷயத்தை கூட இஸ்லாம் வந்து விடாது. அப்போ இப்போ அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இந்த விலைவாசி உயர்வுக்கு ஆன்லைன் வர்த்தகம் தான் காரணம் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்னென்ன முக்கால்வாசி பேர் தெரியாது. நம்ம நவீன காலத்தில் வாழ்ந்தால் கூட நம்ம என்ன செய்யலை, அந்த அளவுக்குலாம் நம்முடைய அறிவை பெருக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக நம்ம அதிகமான பேர் இல்லை. அதாவது விலைவாசி உயர்வுக்குங்க இரண்டு காரணங்களால் தான் பொருள்களுடைய விலை உயர்கிறது. ஒன்று வந்து மூன்று காரணங்களாக கூட அதை வகைப்படுத்திக்கலாம். ஒன்று என்னன்னு சொன்னால், தேவைகளை விட பொருளுடைய உற்பத்தி குறைவாக இருக்கும். ஒரு 1000 மூட்டை நமக்கு தேவைப்படும், ஆனால் 500 மூட்டை தான் உற்பத்தி ஆகும். அப்படிங்கும்போது 500 மூட்டைக்கு 1000 பேர் போட்டிக்கிட்டால் என்னவாக விலை ஏறிக்கணும். ஏன்னா தேவையை விட கம்மியாக இருக்குதுல்ல, தேவையை விட பொருள் உற்பத்தி ரொம்ப குறைவாக இருக்குமே. ஆனால் அப்போ மார்க்கெட்டில் என்ன செய்யணும், நிறைய பேர் மோதும் போது விலை தன்னால் ஏறிக்கணும். அப்போ அந்த மாதிரியான ஒரு காரணத்தினால விலை ஏறும். இப்போ ஒரு சீசனில் வந்து பயங்கரமாக தக்காளி உற்பத்தி ஆச்சுன்னு வைங்க, அவன் பூட்டியை வச்சுக்கிற முடியும், பெட்டிலே போட்டுக்கிற முடியும், 40 காசுக்கு கிடைக்கும் கிலோ. ஏன், தேவையை விட அதிகமாக உற்பத்தி ஆகிறது. அதை உடனே தான் அதை உற்பத்தி பயன்படுத்தி ஆகணும். ஒரு வாரத்துக்குள்ளே 3 நாளைக்குள்ளே பயன்படுத்தினா தான் அந்த தக்காளி யூஸ் ஆகும். அப்போ தக்காளி உற்பத்தி பண்ண என்ன செய்வான், என்னென்ன வாங்க மாட்டேங்கிறாங்க, என்னொன்னே ரொம்ப அற்பமாக கொடுப்பான். இந்த 40 காசுக்கு வாங்கிக்க, 30 காசுக்கு வேணா வாங்கிட்டு போமா. அதே நேரத்தில் வந்து ஒரு அதிகமான அளவுக்கு உற்பத்தி ஆகாமல் ரொம்ப குறைவாக உற்பத்தி ஆகுதுன்னு வைங்க, அல்லது உற்பத்தியானது மழையினால் வெள்ளத்தினால அழிஞ்சு போச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால விபத்தினால ஆயிடுச்சுன்னு வைங்க, அப்போ என்னவாயிரும், தக்காளி 40 ரூபாய் போயிடும். 40 காசுக்கு விற்ற தக்காளி வந்து 40 ரூபாய்க்கு கூட போகும். வெங்காயம்லாம் அப்படி தான் ஏறிச்சு பார்த்தோம். அந்த மாதிரியான ஒரு காரணத்தினால விலைவாசிகள் என்ன செய்யும், ஏறும். இது வந்து அரசாங்கம் சொல்லுவாங்க, நாங்கள் வந்தால் குறைக்குவோண்டு. எந்த அரசாங்கத்தினாலையும் குறைக்கவும் முடியாது, கூட்டவும் முடியாது. இது இயற்கையாக நடக்கும். உற்பத்தி அதிகமானால் விலை கூடுவது, விலை குறைவதும், உற்பத்தி குறைந்தால் விலை அதிகரிப்பதையும் எவனும் தீர்மானிக்கிறது கிடையாது. அந்த உற்பத்தியும் சூழ்நிலையும் தான் தீர்மானிக்கும். இதுக்கு மனுஷனுக்கு அதிகாரம் கிடையாது. பொய்யா சொல்லுவாங்க அரசியல்வாதி, அவங்க ஆட்சியில் விலையை பார்த்தீர்களா, எங்கள் ஆட்சியில் பார்த்தீர்களாம்பாங்க. இந்த மாதிரியான உயர்வு இருக்குதுல, இதை யாராலையும் ஒன்று பண்ண முடியாது. அது உற்பத்தி அதிகரிக்கணும், அதாவது நம்ம கையில் இல்லை. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, விலைவாசி ஏறுறதுக்கு என்னென்னு காரணம் கேட்டால், பணத்தினுடைய மதிப்பு குறைவது. பணத்தினுடைய மதிப்பு குறையும் பொழுது, பணம் அதிகமாக புழங்கும் பொழுது, அதனால விலைவாசி ஏறின மாதிரி ஒரு தோற்றம் தரும். ஆனால் அது உண்மையில் விலைவாசி ஏற்றம் கிடையாது. அந்த காலத்தில் வந்து ஒரு மனிதன் வந்து மாதத்துக்கு வெறும் 30 ரூபா சம்பளம் வாங்கினான். வெறும் 30 ரூபா. என்னுடைய தகப்பனார் இலங்கையிலிருந்து மாதத்துக்கு வெறும் 3 ரூபா அனுப்புவார். வெறும் 3 ரூபா. இலங்கையில் கொழும்புல போய் சம்பாதித்து 3 ரூபா அனுப்புவார். அதில் நான் குடும்பம்லாம் சாப்பிட்டு மிச்சப்படுத்துவோம். அந்த 3 ரூபாயுடைய மதிப்பு என்ன, இன்னைக்கு 20,000 ரூபாய்க்கு உள்ள மதிப்போட கூட. அந்த மாதிரி மதிப்பு வெறும் 3 ரூபாய்க்கு வந்து எவ்வளோ மதிப்பு, இன்னைக்கு 20,000 ரூபாயில் கூட அவ்வளோ தேவை நிறைவேறாது. அப்போ அந்த மாதிரியாக வந்து என்ன இருக்குது. அப்போ அன்னைக்கு உள்ள இந்த 3 ரூபாயும் சரி தான், இன்னைக்கு உள்ள 20,000 ரூபாயும் சரிதாங்கிற அளவுக்கு வந்து விட்டது. இப்படியான காரணங்களால் நோட்டுகளை அடித்து விட்டுறான். அவன் பாட்டுக்கு தாறுமாறாக நோட்டு அடித்து விட்றானா, பணத்துடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வருதா. அப்படி வரக்கூடிய நேரத்தில் பணத்துடைய மதிப்பு குறையும் போது கூட கொடுத்தா வாங்க வேண்டி வரும். அன்னைக்கு வந்து 1 ரூபாய்க்கு வாங்கினது இன்னைக்கு 1000 ரூபா கொடுத்து வாங்குவோம். ஆனால் அன்னைக்கு வெறும் 30 ரூபா தான் அவனுக்கு வருமானம் வரும். இன்னைக்கு 30,000 வரும் வருமானத்துக்கு. ஒருத்தன் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்தா எவ்வளோ வருது, 30,000 40,000 மாதத்துக்கு சம்பளம் வாங்குறான். 30 அப்போ 1000 மடங்கு. வெறும் 30 ரூபா வாங்கினது என்ன, 30,000 வாங்கினது என்ன. அப்போ பணம் வந்து நிறைய பெருத்து விடும் பொழுது விலைவாசி கூடுற மாதிரி தெரியும், உண்மையில் அது கூடுவது கிடையாது. அந்தளவுக்கு நம்மள்ட்ட பணம் இருக்கிறது. அன்றைக்கி 500 ரூபா நம்மகிட்ட இருக்கக்கூடிய நேரத்தில்
500 கொண்டு அனைத்து தேவையும் பூர்த்தியாக்கிக்கிட்டோம். இன்னைக்கு 500 வாங்கினோம், 5000 வாங்கினா அதுவும் தானே 10 மடங்கு யாரு. 500 வாங்கி நம்ம என்னென்ன பொருள்களை வாங்கினோமோ அந்த 500 இன்னைக்கு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. 500 வாங்கினா 5000 சம்பாதிக்கிறான், 10 மடங்கு கூட சம்பாதிக்கிறான். 10 மடங்கு கூட சம்பாதிக்கும் பொழுது 10 மடங்கு விலை ஏறத்தானே செய்யும். அன்னைக்கு 50 ரூபாய்க்கு வாங்கினது வந்து 500 நீ வாங்கி தான் ஆகணும். வாங்கினா உன்னை பாதிக்காது. ஏன் நீ வாங்குற 5000 அந்த 500 ஒன்று தான். அந்த மாதிரியான அடிப்படையில் விலை கூடுற மாதிரி தெரியும், ஆனால் அது கூடுவது கிடையாது. ரூபாயை நோட்டை அதிகப்படுத்தி விட்டு நினைஞ்சிடறான், மதிப்பை குறைத்து விட்டான். மதிப்பை குறைச்சதுனால அப்படி தெரிகிறதே தவிர இந்த விலைவாசியையும் அரசாங்கம் நினைச்சால் நோட்டுகளை கட்டுப்படுத்தி தவிர்க்க முடியுமே தவிர இது ஒரு பெரிய பாதிப்புலாம் கிடையாது. மக்கள் இன்னைக்கு நாங்கள் இருக்கிறோம், உங்களை விலைவாசி ஏறி யார் செத்து போயிட்டோம், யார் பாதிச்சோன்ட்டேன் இல்லை. அன்னைக்கு 300 ரூபா சம்பளம் வாங்கிட்டு அவன் வளர்த்தான் செஞ்சான். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், அதை விட நல்லா வாழ்கிறோம். அவன் சோத்துக்கு தான் செலவழித்தான். நீங்கள் விலைவாசி ஏறி போன காலத்தில் சோத்துக்கு மட்டும் இல்லாமல் டிவிக்கு செலவழிக்கிறீங்க, இதெல்லாம் உங்கள் அப்பா பாட்ட காலத்தில் இல்லை. கம்ப்யூட்டருக்கு செலவழிக்கிறீங்க, செல்ஃபோனுக்கு செலவழிக்கிறீங்க, ஏசிக்கு செலவழிக்கிறீங்க, ஃப்ரிட்ஜுக்கு செலவழிக்கிறீங்க, அது மாதிரி குக்கருக்கு செலவழிக்கிறீங்க, மிக்சிக்கு செலவழிக்கிறீங்க, கிரைண்டருக்கு செலவழிக்கிறீங்க. இதெல்லாம் நம்ம பாட்டங்காலத்தில் இருந்துச்சா? அவன் 300 ரூபாய் வாங்கி சோத்தை தின்ட்டு போயிட்டான் போட்டுக்க. நம்ம வந்து 5000 ரூபா வாங்கி மூட்டு விலையும் பார்க்குறோம், சோறையும் சாப்பிடவும் செஞ்சுக்கிறோம், மேற்கொண்டும் செலவழிக்கிறோம். அப்போ நம்ம என்ன விளங்குறோம், விலைவாசிலாம் ஏறலை, பணம் நிறைய இருக்கிறது, பணப்புழக்கம் அதிகமாகிடுச்சு. இது ஒரு வகையான ஒரு விஷயம்ங்க. இது விலைவாசி ஏற்றம்லாம் கிடையாது. ஆனால் இன்னொரு விலைவாசி இருக்குது, அதான் அவர் சொன்னது. அது என்னது, பண முதலைகளுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்காக வேண்டி ஒரு மோசடியான ஒரு வியாபாரத்தை அரசாங்கம் அனுமதிக்கிற காரணத்தினால் செயற்கையாக வரக்கூடிய விலைவாசி உயர்வு, அந்த உயர்வுக்கு அரசாங்கம் தான் காரணம். இந்த ரெண்டுக்கும் அரசாங்கம் காரணம் கிடையாது. உற்பத்தி பெருகிறதுக்கும் குறைய அரசாங்கமாக காரணம். நல்ல வெங்காயத்தை உற்பத்தி பண்ணதை பூரா ஒரு வெள்ளம் அடிச்சுட்டு போச்சுன்னா அதுக்கு மன்மோகன் சிங் என்ன செய்வார், வாஜ்பாய் என்ன செய்வாருங்கிறேன், அடிச்சுக்கிட்டு போச்சுன்னா விலை ஏறத்தான் செய்யும், மர உற்பத்தி எல்லாம் குறைஞ்சி போயிடும். அதுக்கெல்லாம் யாரையும் குற்றச்சாமத்த முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த நவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி கொண்டு ஆன்லைன் வர்த்தகம்னு சொல்கிறாங்க. ஆன்லைன் வர்த்தகம்னா என்ன தெரியுமா, அவனுக்கு கடையும் இருக்காது, அவன்கிட்ட ஒன்றுமே பொருளும் இருக்காது. என்ன செய்வான், கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிடுவான். உட்கார்ந்து ஒன்று என்ன செய்வான், இங்கே இருந்து கொண்டே அவன் வந்து தங்கம் அங்கே ஒரு 10 டன்னை தங்கத்தை கொள்முதல் பண்ணிடுவான். 10 டன் தங்கத்துடைய பணத்தை வந்து செலுத்தி அதை பிளாக் பண்ணி வச்சுக்கிடுவான், காசு கொடுத்து வாங்க மாட்டான். இப்போ தங்கம் கிடைக்காம போயிடும். பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், காசுக்கு பெரிய பிரச்சனையும் இல்லை. இயல்பாக அந்த தங்கத்தை மார்க்கெட்டில் விட்டால் அது விற்று முடி எவ்வளோ நாள் ஆயிரும். 10 டன் தங்கத்தை மொத்தமாக ஒருத்தன் என்ன செய்வான், ஆன்லைன் வியாபாரம்னு சொல்லி பணத்தை தான் வச்சுருப்பான். அமெரிக்காவில் இருப்பான், இல்லாட்டி இங்கிலாண்டில் இருப்பான். அங்கே உட்காந்துக்கிட்டு இந்தியாவில் உள்ள மார்க்கெட்டில் உள்ள 10 டன் தங்கத்தை அவன் கொள்முதல் பண்ணிக்கிடுவான். அப்போ கொள்முதல் பண்ணால் பிளாக் ஆகிக்கிறமே தவிர எடுத்துக்கிட்டுலாம் போக மாட்டான், அதை விற்க முடியாது, நிறுத்திடுவான். இப்போ என்னவாயிரும், தங்கம் கிடைக்காது, அவன் விலையை நிர்ணயிப்பான். அவ்வளோ டன்னை பிளாக் பண்ணி வச்சுட்டு என்ன செய்வான், 2 நாளைக்கு பிறகு இன்னைக்கு தங்கத்துடைய விலை இவ்வளவுமா. இந்த ஆன்லைன் வர்த்தகம்ங்கிற மோசடி வியாபாரத்தை பணக்காரங்களுக்கு, பெரிய பெரிய உலக கோடீஸ்வரர்களுக்கு உதவுவதற்காக வேண்டி இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம், மன்மோகன் சிங், சிதம்பரம், இவங்கெல்லாம் அமெரிக்காவுக்கு சார்பான ஆட்க, அந்த பணக்காரர்களுக்கு ஆதரவான ஆட்க, இவங்களுடைய பொருளாதார கொள்கையின் காரணமாக ஆன்லைன் வர்த்தகத்துக்கு அனுமதி கொடுத்ததினால் ஒவ்வொருத்தனை சீட்டில் உட்காந்துக்கிட்டு அம்புட்டு தோரம்பருப்பையும் வாங்குறான். தோரம்பருப்பை பார்க்கவும் மாட்டேங்கிறான். அங்கங்கே இருக்கிற தோரம்பருப்பை பூரா மொத்தத்தை பணத்தை கொடுத்து என்ன செய்யறான், நிறுத்து பிளாக் பண்ணிக்கிறான். மார்க்கெட்டில் இல்லாமல் போயிடும். ஒரு வாரத்துக்கு இல்லாமல் போனவுடனே இவன் வைக்கிறதா ரேட்டு 100 ரூபாய்க்கு வாங்கினதுக்கு 300 ரூபான்னு ரேட்டை போடுறான் இவன் ரிலீஸ் பண்ணும்போது. அப்போ இந்த ஆன்லைன் பணத்தை வச்சுக்கிறவன் வந்து கொள்ளையடிப்பதற்கு, பதுக்கல் செய்வதற்கு இந்த ஆன்லைன் வர்த்தகம் துணை செய்கிறது. நபிகள் நாயகம் என்ன செஞ்சாங்க, பதுக்கல்காரனுக்கு கடுமையான தண்டனை கொடுத்த, பதுக்கக்கூடாது, உணவுப் பொருள்களையோ வேறு எந்த பொருள்களையுமோ பதுக்கி வைத்து வியாபாரம் பண்ணக்கூடாது என்று எங்கள் மார்க்கம் தடுத்திருக்கிறது. இது பதுக்கல் தான். ஆன்லைன் வர்த்தகம் என்பது என்னது, அப்பட்டமான பதுக்கல். இன்றைக்கு இந்த அரசாங்கம் வந்து அதை அனுமதிச்சிருக்கிறது. என்ன அனுமதிச்சு, அவ்வளோ வேண்டியதில்லை. ஒரு சின்ன புரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லுங்களேன். ரயிலில் டிக்கெட் எடுக்கிறோம், ட்ரெயினில் இருக்கிற கியூவில் நின்று நம்ம வந்து டிக்கெட் எடுக்கும்போது தேவைப்படுறவனு கரெக்டாக கிடச்சிக்கிறோம். இந்த ஆன்லைன் புக்கிங் நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன், என் ரூமில் உட்காந்துக்கிட்ட ஒரு 500 டிக்கெட் புக் பண்ணிக்கிடுவேன். 500 டிக்கெட்டையும் புக் பண்ணிட்டா நீங்கள் உணவு டிக்கெட் கிடைக்குமா, 500 தான் ஒதுக்குனது, அப்படியே நான் என் ரூமில் உட்காந்துட்டே பண்ணிடுவேன். இப்போ டிக்கெட்டு கிடைக்காது. என்கிட்ட நீங்கள் வருவீங்க,
நான் என்ன செய்வேன், 100 ரூபா டிக்கெட் 200 ரூபா, 200 அடிக்கு 400 ரூபாமே, வேற வழி இல்லை, நீங்க பிரயாணம் பண்ணி ஆகணும், வாங்கிட்டு போவீங்க. இந்த தேவை உள்ளவனுக்கு கொடுக்கறதுங்கிறது வேற, வியாபார நோக்கம் இல்லாம கொள்ளையடிக்கிற நோக்கத்துக்காக வேண்டி இந்த மாதிரி ஒருத்தனை அம்புட்டையும் பணம் இருக்குங்கிற திமிர்ல அம்புட்டையும் பிளாக் பண்ணி வைத்து கொண்டானேயானால் ஒரு அரசாங்கம் அதை தடுக்க வேண்டும். மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால இந்த அரசாங்கம் ஆன்லைன் வர்த்தகத்தை என்னைக்கு திறந்து விட்டுச்சோ அன்னையிலிருந்து தான் தங்கம் ஏறிக்கிட்டு இருக்கிறது. தங்கத்தை பூரா எந்த நாட்டிலே உட்காந்துட்டு என்ன செய்யறாம அம்புட்டையும் பிளாக் பண்ணிக்கிறான். நீங்க தங்கம் வாங்க மாட்டேன்னு நீங்க புறக்கணிச்சு மட்டும் பாருங்க, தன்னால உளுந்துரும். நம்முடைய பலவீனத்தை பயன்படுத்தி தங்கத்தில் அவ்வளோ வெறி பிடிச்சி அலையிறமே, மோகத்தில் நம்ம இருக்கிறோமே, இதை வச்சு என்ன பண்ணுறான்னு கேட்டால் கிடைக்காம ஆக்குவோம், அலையட்டும், நம்ம ரேட்டை நம்ம நிர்ணயிப்போம். பஜாரில் கிடைக்காது தங்கம் எல்லாம் அவன்கிட்ட தான் இருக்கும். ஹோல்சேல் வியாபாரி தேடுவான், கிடைக்காது, இவன்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அப்போ என்ன செய்வான், கூட கொடுத்து வாங்கிட்டு வந்து நம்மகிட்ட கூட வாங்கிட்டு போயிடுவான். 100 ரூபாய் கூட கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்து நம்ம 150 ரூபா கூட கேட்பான். அப்போ இந்த ஆன்லைன் வர்த்தகம் என்பது ஒரு மோசடி, ஒரு சூதாட்டம், ஒரு கொள்ளை, ஒரு அயோக்கியத்தனம். இதை மத்திய அரசாங்கம் அனுமதிச்சு இருக்கிறது. இப்போ மத்திய அரசாங்கம் ஆன்லைன் வர்த்தகத்துக்கு அனுமதி கொடுத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அதிகமான பொருள்கள் விலைவாசி ஏறிக்கொண்டிருக்கிறது. உற்பத்தியினால் அல்ல. இப்போ நிலவுகிற விலைவாசி ஏற்றம் உற்பத்தி குறைந்ததனால் ஏற்பட்டதே கிடையாது. அதே அளவுக்கு தான் தங்கம் உற்பத்தி ஆகிறது. ஆப்பிரிக்காவில் உள்ள தங்க சுரங்கம்லாம் வெள்ளத்தில் மூழ்கி போய் சுனாமியில் அழிஞ்சு போய் தங்கம் ஏறினா ஒத்துக்கிறலாம். அன்னைக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முந்தி என்ன மாதிரி தங்கம் உற்பத்தி ஆச்சோ, என்ன மாதிரி மக்களுக்கு தேவையாக இருக்கிறதோ அதே நிலைதான் இப்போ நீடிக்கிறது. விலை ஏற ஒரு நியாயம் இல்லை, ஆனால் ஏறுது. எப்போ ஏறினா ஒத்துக்குருவோம்? சுனாமி, ஆப்பிரிக்காவில் சுனாமி தங்க சுரங்கம் அங்கே தானே இருக்குது, அதிகமான தங்கம் அங்கே தான் உற்பத்தி ஆகுது. அதை பூரா அடிச்சுட்டு போச்சுன்னு வைங்க, அப்போ தங்க விலை ஏறுனா சரி பொருள் உற்பத்தி இல்லைன்னு ஒத்துக்கலாம். தங்கத்துக்கு என்ன கேடு வந்துச்சு? ஒரு கேடு வரல, ஆனால் ஏறுது. தோரம்பருப்புக்கு என்ன கேடு வந்துச்சு? ஒரு கேடு வரல, ஏறுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது சூதாட்டத்தினால் ஏறுகிறது. அதை எதிர்க்கணுங்கிறாரு. உங்களை மாதிரி நாங்களும் எதிர்க்கிறோம், இஸ்லாமும் எதிர்க்கிறது. நாங்கள் பிரதமரை ஒழிக்க சொல்றாரு, நம்மகிட்ட ஒழிக்க சொல்றாரு. அவர் கேள்வி கேட்டு என்ன சொல்றாரு? ஆன்லைன் வர்த்தகத்தை ஒழிக்கிறாரு. நான் பிரதமராக தான் ஒழிச்சு போடுவேன், நாம் சொல்லத்தான் செய்ய முடியுமே தவிர ஒழிக்கலாம் முடியாது. அரசாங்கம் செய்கிற வேலை அது. அல்லாஹ்